ஈஸியான டேஸ்டியான இறால் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இறாலுக்கு சோம்பு தான் ரொம்ப முக்கியம். 2 பட்டை போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதுலேயே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த நேரத்தில் இடித்து வச்சுருக்கிற ஒரு 10 பல்லு பூண்டை அதுலேயே சேர்த்துக்கோங்க. பூண்டு ரொம்ப முக்கியம் இறாலுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தை அதுலேயே சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போது சின்னதான ஒரு தக்காளியை அதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பூண்டும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும். நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருக்கிற இறாலை அதில் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறால்ல இருந்து தண்ணி வரும். அது நல்ல மசாலாவை இழுத்துக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறாலை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அதில் கலந்துக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியான டேஸ்டான இறால் தொக்கு ரெடி.